ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்களோட வாய்ஸ் வேர்ல்ட் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் சீசன் 2. வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எப்போவுமே நார்மல்லே வச்சு விளையாடலாம். கைஸ், ஒரு கட்சீன் ப்ளே ஆகுது. டிசம்பர் 1982. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறாங்க. நம்ம ஜே வந்து ராடோட பிக்சரை வரைகிறான். ஐஸ்கிரீம் டு த டே ஆஃப்டர். சரி, டைப் பண்ண முடியுமா? இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம கேமை. நம்ம லிஸ்ட் போய் பேசிகிட்டு இருக்கிறா. டோன்ட் ப்ளே, என் கூட விளையாடாத, எனக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க. ஜே வரையா நம்ம விளையாட போனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சீக்ரெட்டான லேயரில் இருக்காங்க. என் அண்ணன் சொன்னான், யூ வாண்ட் நோ தட், உனக்கு அந்த இடம் தெரியாது அப்படிங்கிறாங்க. கைஸ் ஐயோ, ராட் பார்க்குறோம். என்ன கைஸ், போன தடவை மாதிரியே ராடு பார்க்குறோம். நல்லா சத்தம் பெட்டு. கைஸ், இந்த தடவை நீங்கள் ட்ராலிலாம் செக் பண்ண வேண்டாம். பேட்டை அப்படியே மடித்து பிளாங்கெட்டாக மாற்றிடுங்க, அவ்வளோதான். இப்போ விண்டோ எடுத்து போடுவோம். ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு போவோம். எனக்கு பயமாகவே இருக்குது. ஸோ கைஸ், இப்போ வந்து எனக்கு வந்து மேப் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக கட்சீன் ப்ளே ஆகும். இதுக்குள்ளே போனீங்கன்னா கட்சீன் ப்ளே ஆகும். இப்போ அடித்தாச்சு. அவன் கொஞ்சம் நேரத்துக்கு அன்கான்ஷியஸ் கைஸ். அதுக்குன்னு 1 மினிட்ல நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் ஸ்டாலுக்கு போவோம். ஏன்னா அந்த இடத்துல சிங்கிள் மெட்டீரியல் தான் இருக்கும். கட்சீன் மார்ச் 1954. அழுகிறான். எனக்கு புரியல, ஏன் நான் மற்றவங்களோட வித்தியாசமாக இருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன், ஆனால் குண்டாக இருக்கேன். நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். என்னோடய அப்பா ஸ்பெஷல் ஐஸ்கிரீம்லாம் தந்தாங்க. எல்லோரும் என்ன செப்பி செப்பி செப்பின்னு கூப்பிட்டாங்க. நான் ஏன் வித்தியாசமாக இருக்கேன்? எனக்கு இப்படி இருக்கிறதுக்கு பிடிக்கல. ஸோ கைஸ், இப்போ நம்ம ஸ்டாலுக்கு வந்துட்டோம். ஓப்பன் பண்ணிவிட்டு, அங்கிள் ராட் இங்கே வாங்க. ராடே, ராட், குஸ்கா இங்கே போகிறானே. போயிடு, அந்த ரூம்குள்ளேலாம் வந்துடாத, போயிடு, அப்படியே போயிடு. கண்டிப்பாக கதை ஓப்பன் பண்ண திரும்பிட்டியான் மெண்டல் நாய். திரும்புகிறேன் பார்த்தீங்களா கைஸ்? அங்கிட்டேருந்து உஷாராக இருந்துக்கோங்க. சின்ன சத்தம் கேட்டாலும் திட்டுப்புடுன்னு வந்துடுவோம். ஐயோ, இந்த தடவையும் பிளேயாசிங்க இல்லை. படா போய் கிடச்சிருச்சு. ஐயோம்மா சாமி, என்ன பண்ணணும்? தப்பிக்கணுங்கள கைஸ். நிறுத்திக்க ஒன்று இருக்கும். இந்த ட்ராவில் திறந்தீங்கன்னா கீன்னு ஒன்று இருக்கும். அந்த கீ மட்டும் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் அப்படி மாட்டிக்கிட்டிங்கன்னா, நான் ஏதோ குருட்டாக்கில் விளாண்டு மாட்டிக்கிட்டேன். அதான் நீ நேராக பிள்ளைய சேர்த்துட்டு ஓட வேண்டியதுதான். எனக்கு ராடிக்கு இது இங்கே இருக்கா? போச்சு, அப்போ இந்த பக்கம் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓடு. ஐயம்மா, வாடா முடிஞ்ச வந்து பிடிச்சிக்கோடா. நம்ம வேலையை பார்ப்போம். ஓப்பன் பண்ணி கேன்சல் எடுத்துகிட்டு வந்துட்டு சாமி. அவ்வளோதான் கைஸ், ராட் அண்ணங்கிட்டேருந்து தப்பிச்சாச்சு. இப்போ நேராக இங்கேருந்து சர்க்கஸ் போகிறோம். கைஸ், இப்போ நம்மளுக்கு சர்க்கஸில் என்ன வேலைன்னா, இதை போட்டு இந்த மாதிரி பின்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன். ஐயோ, லெஃப்ட் சைடில் ராடு. கமான் ராடு, உங்களுக்கெல்லாம் பயந்து ரொம்ப நாள் ஆகுது. ராடு ஓப்பன் ஆகிடுச்சு. ஐயோ வேண்டா, ராடு இருந்தால் ஓப்பன் ஆகாதடா கதவு. முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? ஹாய் சார், ஹவ் ஆர் யூ சார்? வந்தண்ண பிடிங்க சார். ஒரு பொறுமையாக வரட்டும் கைஸ். அவ்வளோதான், இனி நம்ம தப்பிச்சிடலாம் கைஸ். இப்போ அவனை சுத்த விட்டுட்டு நம்ம நேராக இங்கேருந்து ஓடிடணும் கைஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேர்ஸ் மட்டும் போயிட்டா போதும்.
இந்த ரூம் ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள் கைஸ். இந்த பின்னில் கூட இருக்கலாம். கேட் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கும் கைஸ். அது உங்களுக்கு இந்த பின்னில் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணுதா, எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு கேட் ஃபுட் இங்கே இருக்குது, அது நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஹேங்கர் எடுத்துக்கோங்க கைஸ். ஹேங்கர் எடுத்துகிட்டு டாப்புக்கு போவோம். இந்த மாதிரி ஏனிலாம் ஏறையில் நீங்கள் மேலே பார்த்துக்கோங்க, இப்போ தான் ஏற முடியும். இப்போ இந்த கேபிள் அமுக்கிட்டிங்கன்னு வைங்க, நேராக கூட்டிகிட்டு போவோம். கரெக்டாக அந்த ஹோட்டல் ஜம்ப் பண்ணிங்கன்னா தான் கைஸ் உங்களால் விழுவ முடியும். இப்போ ஜம்ப்புவோம், இது கீழே போட்டுடலாம். இனி இதுக்கு யூஸ் இல்லை, அவ்வளோதான் கைஸ். இனி இது உள்ளுக்கு இறங்கி ஃபஸ்ட் ஒன்லேயே இறங்கி போகணும். ரைட் சைடே வந்துடுங்க கைஸ் ஓப்பனிங், அவ்வளோதான். கிட்ட தான் இது. இந்த டோரில் இருக்க இந்த சிலிண்டர் தான் கைஸ் நம்ம எடுக்க போகிறோம் வெளியே. அதுக்கு நம்மளுக்கு வந்து ஆலன் விஞ்சுன்னு ஒன்று இருக்குங்க கைஸ், அதுதான் நம்மளுக்கு தேவைப்படுது. பார்த்துட்டான்டா. சரி, இப்படி போகணும்னா வரமாட்டாங்க, அது ஒரு தனி திறமை எனக்கு. போட அந்த பக்கம் போயிட்டான் கைஸ். இப்போ நம்ம போயிட்டு பெட் ஃபுட் மட்டும் மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்தோம்னா அவ்வளோதான், வேறு முடிஞ்சது. அவ்வளோதான் கைஸ். இப்போ பெட் ஃபுட் எடுத்துகிட்டு கீழே நம்ம போக வேண்டியது தான். ஐயோ பார்த்துட்டான். வா, உன்னையெல்லாம் பார்த்து சளிச்சு போச்சு, வா சீக்கிரம் வா. அதான் கைஸ், இப்போ இதை ஓப்பன் பண்ணி நேராக சீமாவுக்கு போகிறோம் கைஸ். இது ஓப்பன் பண்ணி பார்க்க கைஸ், எங்கள் வண்டியில் இருக்க முக்கால்வாசியோட ட்ரங்க் போட்டி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதான் வந்துட்டான் பாருங்க. ஐயோ, இந்த மியூசிக்கை போட்டு பயப்படுத்துகிறானுங்க. இந்த வண்டியில் என்ன இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். ஒன்றும் நம்மளுக்கு பின்னாடியே இருக்கான் ஐஸ்கிரீம் மண்டையன். ரோபிக்யூ தான் இருக்குது, எதுவும் இல்லை. ஆலன் பெஞ்ச் இருக்குதுங்க. நம்மளுக்கு இப்போ பர்ஃப்யூம் தான் இருக்கணும். பர்ஃப்யூம் இஸ் த மெயின். இன்னும் எந்தெந்த காருக்கெலாம் டிக்கி ஓப்பன் பண்ணல. ஓகே, முக்கால்வாசி காருக்கு டிக்கி தான் இருந்தாச்சு. ஐயோ கைஸ், எல்லோரும் கொக்கோ கோலா தான் பார்த்துருப்பீங்க. நன்ஸ் கோலா பார்த்துருக்கீங்களா? அது இங்கே தான் பார்ப்பீங்க. இந்த நன் கோலா பர்ஃப்யூம் கிடச்சிருச்சு கைஸ். இதுதான் ஒரு மெயினான திங். இது இருந்தால் தான் நம்மளுக்கு டோர் நாவல் கிடைக்கும். ஓகே, பர்ஃப்யூம் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு ஆலன் ரிஞ்ச் வந்து இங்கே தான் இருக்கும். எந்த இதுரா? இது ஆலன் ரிஞ்ச் எடுத்துக்கிட்டு உன்னை கொலாப்ஸ் பண்ணுறது தான் கைஸ் நம்ம பொறுப்பே. போட்டு வாட்டர் ஐஸ்கிரீம் காரன் என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு கேட்குறா. லிஸ்ட் கைஸ் நம்மகிட்ட கேட்டது இந்த லிஸ்ட் தான், யாரும் இல்லை. இந்த கேண்டில்ஸ் எடுத்துகிட்டு போய் ஐயோம்மா உங்கள் அக்கா கைஸ் பயப்படுத்துகிறாங்க கைஸ். ஆடு வந்து சாவடிக்குது. ஸோ கைஸ், ரெண்டாவது தடவை நம்மளை கேப்சர் பண்ணிட்டான். இங்கே தான் சுற்றிட்டுருக்கான் கைஸ். இதை நம்ம மேலே ஏறணும். இருங்க, ஓகே டன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏற வேண்டியது. ஓகே கைஸ்,
மேலே ஏறினீங்கன்னா இந்த இடத்துக்கு ரூஃப் டைல் இருக்கும். ஸ்கிப் கொடுத்துருங்க. அப்போ நீங்கள் மேலே போய் பொறுமையாக உட்காந்து பாருங்கள் இந்த ஐஸ்கிரீம் கார் எங்கே இருக்கான்னு. பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். ஸோ நம்ம சல்லுன்னு போயிடுவோம். மேப் ஓப்பன் பண்ணி சிமெண்ட்ரிக்கு போகலாம். சிமெண்ட்ரியில் ஏதோ ஒரு பொருளை கீழே போட்டேன். கேண்டில்ஸ் அங்கே இருக்குது. நான் மாட்டின மாதிரி தான் சில்லியே மாட்டிக்காதீங்க கைஸ். சரி ஓகே, இங்கே இவன் இல்லை கன்ஃபார்மு. எந்த டோர் ஓப்பன் பண்ணுறீங்களா இருந்தாலும் பார்த்து ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா ஐஸ்கிரீம்காரன் சாதாரண ஆள் கிடையாது. ஐயம்மா எம்மாடி, வாடா 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 சாமி, வாடா ராசா வாடா ராசா. கேஸ் அப்படி அவனை வர விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து நின்றுங்க. இந்த இடத்துக்கு 2 பக்கமும் விசிபிள் ஆகிறாப்பில் நின்றுக்கோங்க. ப்ரே பண்ணிகிட்ருப்பான். அவங்க அப்பாவுக்கு அவன் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்க, திடீர்னு வந்துடுவான். பயந்துடக்கூடாது. ஐயம்மா, இந்த சவுண்டை கேட்டாவே கொஞ்சம் கடுப்பாகுது கைஸ். அவன் அப்படி போட்டும் நம்ம இப்படி வந்துடலாம் கைஸ். அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன எடுக்கணும்னா கேட் ஃபுட் எடுத்து இந்த இடத்துக்கு வைக்கணும் கைஸ். சீக்கிரம் வா. அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த கேட்டை தூக்கிட்டு சினிமா போகணும் கைஸ். சினிமா எப்படி ரியான்ஸா சம்திங் ஏதோ போட்டிருக்குது. பார்த்து இந்த கதை ஓப்பன் பண்ணுங்க. உள்ளுக்கு ராடு பையன் இருப்பான் தான் சொன்னேன்ல. அங்கே ராடு சார். நம்மளுக்கு டைம் கிடைக்கணும்னு தான் கைஸ் நான் சுற்றிக்கிட்டு வரேன். இப்போ அலாரத்துக்கு அதெல்லாம் பூனையை மாற்றி வச்சுட்டு வந்துடலாம். பார்த்துட்டோம் பார்த்தீங்களா வைத்தியக்காரன். சீக்கிரம் போங்க. இப்போ நம்ம சர்க்கஸ்க்கு போகணும் கைஸ். சர்க்கஸில் பாதி வேலை நம்ம முடிச்சிருக்கிறோம். மீதி வேலையை முடிச்சிடலாம். இப்போ அவ்வளோதாங்க கைஸ். போயிட்டு இந்த மைக்குக்கிட்டே பேசுனீங்கன்னா, வாட்ஸ்அப் ஜே, நீ ஏதாச்சும் எனக்கு ரேரான ஐட்டம் தந்தீங்கன்னா நான் உனக்கு ஒரு நல்ல ஐட்டம் தரேன் அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருக்குது, எனக்கு கொடு, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் அதை பார்த்தோன்னே என்ன நினச்சேன்னா கப் கேக்குன்னு நினச்சேன் கைஸ். அப்புறம் தான் பார்த்தா தெரியுது இது கப் கேக் இல்லை, டோர் நாப் அப்படின்னு. ஐயோ, ஃபோனை வேறு வச்சுக்கிட்டே என்ன கைஸ் பண்ணுறது. ஐடியா, நாம் அந்த ரூமுக்கு தானே கைஸ் போகிறோம். அதனால் இப்படி ஒரு சுற்றி இப்படி வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணி டோரை சாத்தி விட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணி சல்லுன்னு கீழே போவோம், குமிவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ எல்லாத்தையும் எடுத்து விட்ருவோம் அதில் இருக்கிறத. இந்த கேஸ் கேன் எடுத்துக்கணும் கைஸ். சீக்கிரமாக மேலே போகணும். அப்புறம் ஐஸ்கிரீம் கார வந்துட்டானா அப்புறம் என்ன சொல்லக்கூடாது. ஐயம்மா சாமி, ஃபஸ்ட்லேருந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கான். பாடா ரூம்குள்ளே வந்துட்டேன். அவர் எங்கே இருக்கிறாரு? சார், ஹவ் ஆர் யூ சார்? நானும் இதெல்லாம் வர முடியாது, கவலைப்படாத கைஸ். அவன் அந்த பக்கம் போகிற வரைக்கும் நின்றுக்கிட்டே இருங்க இங்கே. சீக்கிரம் போங்க சார். வாங்க, அது வரைக்கும் இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கலாம்.
வெல்கம் டு த சீக்ரெட் லேயர். ஓ, சீக்ரெட் லேயரோட கிங்கே இந்த சார்லி தான். நான் தான் பெஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்டாமா. ஓ, இவனை யாரையுமே இந்த ரெக்கார்டை பீட் பண்ண மாட்டாங்களாம்மா. அது ஏதாவது திருப்பி சொல்கிறான். ஏய் சாமி, போட அந்த பக்கம். நான் ஒருத்தன் ஆட்டிக்கிட்டே போயிட்டுருக்குற காலை. இது டோர் நாக்கு தான் கிடச்சிருக்கு. தீக்குச்சி எங்கே இருக்கு? ஓகே கைஸ், இப்போ நம்ம சிம்மன்ட்ரிக்கு போய் ஏப்ரல் 1954 திருப்பியும் ஒரு கட்சி ராவோட அப்பான்னு நினைக்கிறேன். வாட் ஐ இது உண்மை. ஐ எம் சேம் the things I see sitting there so helpless. Something I forgot that I was like that. நீ வந்து அதை நான் ரிமெம்பர் பண்ணணும். அந்த இன்சல்ட்ஸ், அந்த பீட்டிங், அந்த டர்ட்டி திங்ஸ். சப்பின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு தான் அப்படி காமிக்கிறாங்க. அவனோட ஹார்ட் அப்படி கட்டு போட்டிருக்கு, அப்படியே எரியுது அவன் ஹார்ட். அதான் சொல்கிறாங்க, நான் அவங்களெல்லாம் வெறுக்கிறேன். நீ பொறுமையாக இரு அப்படிங்கிறாங்க. ராடு ஹார்ட் ஒர்க்னால நீ நிறையா பணம் சம்பாதிக்கலாம். ஸ்கூல் ஃப்ரம் ஹெல். நீ கீழே வரமாட்டியா? ஐயோ ப்ராமிஸ். ஐயா, நான் அப்பா கிட்ட கேட்ட ஹெல்ப், அவன் எதுவுமே சொல்லலை. அவர் ஏதோ ஒரு உண்மை என்கிட்டேருந்து மறைச்சிக்கிட்டே இருந்தார். டிஸ்கவர் லேட்ரு. நீ ஒரு ஐஸ்கிரீம் மேக்கராக வருவ ஃப்யூச்சரில். நீ வந்து எல்லாத்தையும் ரிவெஞ்ச் வாங்குவ அப்படின்னா ஹார்ட் சுருங்குது. அன்எக்ஸ்பெக்டடாக இட் வில் கம் அப்படிங்கிறாங்க. ஒரு லெட்டர் வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து வருது. உன்னோட அட்டென்ஷன் அதில்வே யூ வில் பி ஃபஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, வந்துட்டோம். அதுக்குள்ளே வந்துட்டோம்மா. கைஸ், மேட்ச் பாக்ஸிங் கிடக்குது. ராடு சொல்லிவேன், என்னடா அப்படி பண்ணுறேன்? வா இங்கே தான் நான் இருக்கேன். நான் சுற்றிட்டு வரேன், நீ வா. கைஸ், இந்த இடத்துக்கு சும்மா இருக்கும், அதில் வச்சிடணும் நீங்கள். இப்போ நான் போய் இந்த இடத்துக்கு இருக்கிற அந்த நல்லா அலாரம் கிளாக் இருக்குல்ல, சரலுன்னு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருங்க. ஐ திங்க் சார் ராடு பின் பக்கத்துலேருந்து வந்துட்டுருக்கோம். சரலே நம்ம மேக்ஸ் பாட்ச் எடுத்துகிட்டு போய் வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு பின்னாடி வந்துடுங்க. டக்குன்னு இப்போ வெடிக்கும் பாருங்கள். நான் ஏன் அப்படி வச்சுருக்கேன்னா, லெஃப்ட் சைடில் வந்தாலும் பார்த்துக்கலாம் கைஸ், ரைட் சைடில் வந்தாலும் பார்த்துக்கலாம். டன். இப்போ நம்ம ஒரு டோர் நாப் இருக்குதுல்ல கைஸ், டோர் நாப் இதை எடுத்துகிட்டு போகிறோம். ஐஸ்கிரீம் பண்ண இங்கே தான் இருப்பான். நான் டைவர்ட் பண்ணணும். வா அப்ளை பண்ணோம்ல கைஸ், அதே மாதிரியே நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டீங்கன்னா தான் சீக்கிரமாக போக முடியும். இல்லாட்டி அப்புறம் திருப்பியும் அந்த தொந்தரவு தான் பண்ணிகிட்ருப்பான். குமிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல போவையில். அப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நான் போன சீசனில் சொன்ன மாதிரியே தான் கையில் இருக்க பொருளை தூக்கி போடுங்க. ஓகே கைஸ், கேஜிக்கு அப்டைண்டு. அவ்வளோதான், கேம் ஓவர் கைஸ். சீக்கிரம் போய் வண்டியில் ஏறி அவ்வளோதான் கைஸ். இப்போதைக்கு நம்ம ஐஸ்கிரீம் சீசன் 2 முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்க்கலாம் என்னென்ன கடைசியாக என்னென்ன நடக்குதுன்னு. பாலட்டப்பா. டேய் குதி, அட லேஸ் குதி லேஸ். ஐயோ லேஸ் குதி. ஐயோ லேஸ் குதிக்கலையே. சார்லியும் மைக்கும் நிற்கிறாங்க. லிஸ்ஸை பார்த்துட்டா மைக் சார்லி கிட்ட சொல்கிறான். இவன் லிஸ்ஸுன்னு கத்துறான். மைக் வந்து லிஸ்ஸுன்னு கத்திட்டு போகிறான். கையில் இருக்க பெர்ஃப்யூம் தூக்கி போடுறான். நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் ஃபஸ்ட் டே. நான் நம்புகிறேன் நீ வந்து சேம் தான் ஃபீல் பண்ணுவேன். டு யூ லவ் மீன்னு கேட்குறான். அதோடவே செகண்ட் சீசன் முடிஞ்சிருது. முட்டையும் மில்க்கும் கிடச்சிருக்குது கைஸ். எப்படின்னு பார்த்தீங்களா?
அரே சாமி. ஓகே கைஸ், இதோட நம்மளோட வீடியோ முடிச்சுக்கலாம். I will be back in the third season. Bye guys. Bye.